சிவகார்த்திகேயன் கேமியோ பயங்கரமா இருந்தது. அண்ட் வில்லன் கேரக்டருமே சூப்பரா இருந்தது. அதர்வா கேரக்டர் ஓகே தான். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஓகே, செகண்ட் ஹாஃபும் ஓகே. இல்ல சூப்பரா இருக்கு படம். கண்டிப்பா எல்லாரும் சூப்பரா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. வில்லன் சூப்பரா பண்ணியிருந்தாருண்ணா. ஜெயம் ரவி செம்மையா பண்ணியிருந்தாரு. அவரும் நல்லா தான் நடிச்சிருந்தார். செம்மையா நடிச்சிருந்தார். இல்ல ப்ரோ, நல்லாதான் இருக்கு. சூப்பரா இருக்கு. அதான் இது இந்தி திணிப்பு எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருக்காரு. தரம் பார்க்கலாம். வில்லன் கேரக்டர் சூப்பரா நடிச்சிருக்காரு. எத்தனையோ பார்க்கல ஜெயம் ரவி நடிப்பாரு. அதர்வா கேரக்டர் கொஞ்சம் தான் வராரு, தம்பியா நடிச்சிருக்காரு. அவர் கேரக்டர் சூப்பரு. இது என்ன கதைனா, நம்ம முன்னால இருந்தவங்க நம்ம மொழியை காப்பாத்த எவ்வளவு இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போராடினாங்கன்ட்டு இது பண்ண நல்லா இருந்தது. மூவி பார்க்கலாம். நெகட்டிவ்லாம் இல்லைங்க, பார்க்கலாம். நம்ம பார்க்க வேண்டிய மூவி தான். அப்படியெல்லாம் இல்ல, நம்ம தமிழ் கான்செப்ட் தான். இந்தி மொழியே தெளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப போராடினதுக்காக எடுத்துக்கிற கதை. பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. இல்லை, அதை பத்தி ஒன்று கருத்து சொல்ல முடியாது. தமிழ் படம் பிரமாதமா இருக்கு, அருமையா இருக்கு இந்த படம். இளைஞர்கள் பார்க்கணும், கண்டிப்பா பார்த்து தமிழ் கண்டிப்பா தேவை. தமிழ் கத்துக்கணும். ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க. தமிழ் கத்துக்கணும். தமிழ் மெயின். தமிழ் இருந்தாலும் நல்லா இருக்கும். எங்க தமிழ் எங்க போனாலும் தமிழ் இருந்தா கேட்க நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். தமிழன் வாழ்க. நல்லா தூங்கிட்டேன். பரசக்தி மூவி வந்து எனக்கு ஓவராலா வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த லிட்டில் பிட்ஸ் ஆஃப் சாங்ஸ், அந்த ஹீரோயின்ஸோட கொஞ்சம் ரொமான்ஸ் அந்த சீன்லாம் கொஞ்சம் கட் பண்றதா படம் வந்து இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். இந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து பக்காவா தான் இருந்துச்சு. ஓவராலா வந்து தமிழ் அப்புறம் மற்ற லாங்குவேஜஸையும் இன்க்ளூட் பண்ணி யாருக்கும் வந்து எந்த இதுவும் வராத மாதிரி கரெக்டா வந்து ட்ரூ இன்சிடென்ட்டை ஈஸியா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் எனக்கு பிடிச்சது இந்த படத்துல. அந்த லேகே வந்து அந்த சாங்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அந்த எடுத்த உடனே சிவகார்த்திகேயனையும் ஜெயம் ரவியும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. அது பிளாஷ்பேக்கா காட்டியிருக்கலாம், ஏன் அவருக்கு கை உடஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி. அதுதான் நான் லேகா பாக்குறேன். படத்துல வந்து முக்கியமான கேமியோஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து நல்லா சர்ப்ரைசிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ்க்கு. தெரி மூவி வரதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஜனநாயகன் வந்து நின்னு போனது வந்து என்னன்னா, அது இதுலயும் வந்து சென்சார் ரிமூவ் பண்ணி டக்குன்னு விட்டுட்டாங்க. எல்லாத்துக்கும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போடாம கரெக்டா அதோட வழியில விட்டாங்கன்னா ஆடியன்ஸ் அவங்க இதை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால அந்த ஃபேன்ஸ் வந்து கவலையா இருப்பாங்க ஜனநாயகன் வரல இந்த நேரத்துல. இந்த நேரத்துல தெரி ரீ-ரிலீஸ். அது நியூட்ரல் ஃபேன் ப்ரோ நான். கண்டிப்பா நான் போவோம். மங்காத்தா ரீ-ரிலீஸும் வருது, தெரி ரீ-ரிலீஸும் வருது. ரெண்டு படத்துக்குமே நம்ம போவோம். ஏன்னா 5க்கு ஒரு 3.5 தரலாம். நான் 4 தரேன். ரவி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எதுக்கு ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா போகுது, நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப். ரவி நல்லா இருக்கு. எல்லா லாங்குவேஜுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் எதுவும் மாத்தலாம் சார். என்ன நடந்துருச்சோ அதை அப்படியே சொல்லிருக்காங்க. தமிழ்ல தான் இந்த போராட்டம் ஆரம்பிச்சது, பட் எல்லா லாங்குவேஜுக்கும் இம்பார்ட்டன்ஸை கரெக்டா கொடுத்துருக்காங்க. ரைட்டிங் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். நல்லா இருந்துச்சு. சுதா கங்கராவோட அடுத்த ஒரு நல்ல படைப்பு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொழி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. நம்ம எல்லாருமே இதுக்கெல்லாம் ஒரு படமா லாங்குவேஜ் பேசுறோம் வைக்கிற முடியுமாங்க, ஆனா அது தத்ரூபமா ரொம்ப உணர்ச்சிகரமா நல்லா காட்டியிருக்காங்க. லேகாலாம் எங்களுக்கு தெரியலங்க. அதாவது நம்ம ஒரு மைண்ட் செட் இருக்கணும், இந்த படம் இப்படி இருக்கும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கணும். எல்லாருமே என்னன்னா லாங்குவேஜுக்கு ஒரு படமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது எவ்வளவோ காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு. அதை நம்ம கனெக்ட் பண்ணா மட்டும்தான் எந்த மொழிக்காரங்களா இருந்தாலும் அந்த படம் கனெக்ட் ஆகும். ஆமா, ரிலீஸ் பண்ணி இல்ல, இது எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா? சோ இப்ப ஒரு தமிழ் ஆளா நான் பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தை கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ லைக் வைஸ் ரியல் இன்சிடென்ட்டை மாற்றக்கூடாதுன்னா, இப்போ மக்களால இப்ப எப்பதான் இந்த மாதிரி விஷயங்களை கன்வே பண்ண முடியும்?
நம்ம இந்த மாதிரி படம் எடுக்கலைன்னா சரி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது எந்த விஷயமே நமக்கு தெரியாது. நம்ம சும்மா வருவோம், பேங்க்ல போனா ஹிந்தி இருக்கும், அதையும் பார்த்துட்டு இருப்போம். நம்ம வந்து அது எதுக்கு இருக்குன்னு நமக்கு கேள்வி யாருமே கேட்டதே கிடையாது. ஆனா அது கேள்வி கேட்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல படம் தான். அப்படி ஒரு நல்ல படமா தான் நான் பாக்குறேன். 5 அவுட் ஆஃப்க்கு நான் ஒரு 4.1 கொடுப்பேன். வில்லன் ரோல் ஜெயம் ரவி ரொம்ப அட்டகாசமா பண்ணியிருக்காரு. என்னன்னா அவரை ஒரு சாக்லேட் பாயா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மேனா பார்த்துட்டு இதுல வந்துட்டு அவரோட ரோலை அவ்வளவு தத்ரூபமா இவரால மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி 3 பேருமே ஆக்சுவலா 3 பேருமே அவங்களுக்கு பக்காவா இந்த ரோல் அவங்களுக்கு தான் செட் ஆகுங்கிற மாதிரி அதர்வா, சிவகார்த்திகேயன், ஈவன் ஸ்ரீலீலா வந்துட்டு நாங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, தெலுங்கு மூவிஸ்ல தான். பட் இந்த படத்துக்கு அவங்க ரொம்ப அழகா ஆப்டா பொருந்திருக்காங்க. இல்ல படம் போறதுல எங்களுக்கு அவ்வளவு பெருசா தெரியல. இப்போ இந்த மாதிரி லேக் அடிக்குதுன்னு சொல்லி தான் நிறைய படங்கள் வந்துட்டு மக்களால ரீச் ஆக முடியாமலே இருக்கு. படத்தை ஒரு படம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, அதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க, நிறைய விஷயங்களை கன்வே பண்ணியிருக்காங்க. அந்த இதுல பார்க்கணுமே தவிர ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டை போய் பார்த்தோம்னா எந்த படமும் பார்க்க முடியாது. ரிவ்யூஸ் கொடுக்கறவங்களும் ஸோ பராசக்தி படம் ஒரு நல்ல படம். ஸோ மொழி பற்று உள்ளவங்கன்னு இல்லை, தமிழ் படம் பிடிக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் படம் பிடிக்கும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாரும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எல்லா படத்துக்கும் சொல்லுவாங்கங்க, நமக்கு படம் பார்க்கணும்னு ஆசை இருந்தா ரிவ்யூஸ் எல்லாம் கேட்காதீங்க, நேரா வந்து படத்தை பாருங்க, உங்களுக்கு படம் கண்டிப்பா பிடிக்கும். ஜனநாயகன் எப்போ வரும்னு தெரியல. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ஜனநாயகனுக்குமே ஒரு கண்டிப்பா மிஸ் பண்றோம். ஏன்னா 2ம் வரும், 2யும் அடிச்சு பிடிச்சு பார்க்கலாங்கிற ஒரு ஆவல்ல இருந்தோம். பட் இப்போ இது மட்டும் பார்த்திருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையா ஜனநாயகன் பார்ப்போம். 15ஆம் தேதி தெரி ரிலீஸ் வருது, அதே மாதிரி மங்கத்தாறு ரிலீஸ் வருது. அப்படிலாம் இல்லைங்க, எல்லாரும் 2 பேருமே நல்லா படம் அடிக்கக்கூடிய ஆட்கள். ஏன் நம்ம வந்து கம்மிங்கா வெயிட்டிங்கான்னு சொல்லணும்? 2 படம் வந்தாலும் 2 படத்தையும் போய் பார்ப்போம். யாருக்குள்ளயும் இல்ல நான் 2 படத்தையும் போய் பார்ப்பேன். ஐ எம் கம்மிங் அண்ட் வெயிட்டிங். தேங்க்யூ ஸோ மச்.